ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணமானது ஏற்பட இருக்குது. பொதுவாக சந்திரகிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதியில் ஏற்படும். சூரிய கிரகணம் அப்படின்றது அமாவாசை திதியில் நிகழும். அப்படி இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த முதல் சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா எந்த ராசியில் நிகழுது அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் தான் ஏற்படுது. ஸோ கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். இருந்தாலுமே கூட சிம்மராசி நேயர்கள் இந்த கிரகணத்தின் மூலமாக தோஷத்தை அடைய போகிறீங்க. ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயமாக நீங்கள் கிரகண சாந்தி பண்ணிக்கணும். இந்த பூர நட்சத்திரத்தில் மட்டும் இல்லைங்க, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் அதே போல் பூர நட்சத்திரத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய பரணி மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக கிரகண சாந்தியை செய்துக்கணும். மேலும் கிரகண காலங்களில் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எப்படிலாம் வழிபாடுகள் செய்யணும், இந்த கிரகணம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசியில் நிகழக்கூடிய இந்த கிரகணம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை கொடுக்க போகுது, இன்றைய நாள் சந்திரகிரகணம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ 12 ராசிக்காரர்களும் கட்டாயமாக இந்த பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, எப்படி நீங்கள் இருக்கணும் இன்றைக்கி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்படும் பொழுது தான் அதன் மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே கட்டாயமாக இந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்க. இந்த தகவல்களை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய அப்பப்போ நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு மொத்தமாகவே ஒரு 4 கிரகணங்கள் நிகழும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 5 கிரகணங்கள் நிகழும். அது பார்த்தீங்கன்னா 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம், இல்லைனா 3 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம், இல்லைனா 3 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம், இந்த மாதிரி தான் ஏற்படும். ஸோ இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது கிரகணங்களால் அசுப நிகழ்வுகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒருவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தாங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நிகழப்போகுது. அதுவும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய அற்புதமான ராசியான சிம்ம ராசியில் தான் நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது வானத்தில் என்ன மாதிரியான காட்சிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரத்த நிலவு தெரியும். ஸோ அதாவது அந்த நிலவு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் தெரியும். இது ஒரு அரிய வகை நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அரிய வகை நிகழ்வு நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது, 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும், இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது, என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு பிற்பகல் 3:20 ஆரம்பமாகுது. மாலை 6:46 மணிக்கு முடியும். இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்றதுனால சூத காலம் வெல்லும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ பொதுவாக இந்த சூத காலம் அப்படிங்கிறது சந்திரகிரகணத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன்னாடியே தொடங்கிடும். ஸோ இந்த சந்திரகிரகணம் சூத காலம் மார்ச் 3ஆம் தேதி காலையில் 6:20 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிம்ம ராசியில் நிகழக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா 12 ராசிகள், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரையிலும் எல்லா ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுக்க போகுது. அதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஏன்னா இப்போ நிகழக்கூடிய இந்த கிரகணம் சிம்ம ராசியில் தானே ஏற்படுது. சிம்ம ராசியில் சந்திரகிரகணம் நிகழப்போகுது. ஸோ இதன் மூலமாக 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களுமே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான ராசிகள் இருக்குது, என்ன மாதிரியான தாக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகிரகணம் நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக என்னென்ன நன்மைகள் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். நிதி நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. 2வதாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் இந்த ராசி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்.
ஏன்னா அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இல்லா அப்படி ஒரு வேளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அதிகமாக்கி கொடுத்துடும். ஸோ வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் இன்றைக்கி இருக்கும். அதனால் எது செய்தாலும் பொறுமையாக செய்யுங்க. அப்படி ஒரு வேளை இன்றைக்கி முழுக்க ஒரு சில விஷயங்களை ஒத்தி வைக்கிறதே கூட நல்லது தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரகிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு அம்சம்தான். ஏன்னா உங்களுக்கு வேலையில் புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்க போகுது. சொல்லப்போனால் இந்த கிரகணம் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட சவால்கள் இருந்தாலுமே கூட அதை நீங்கள் சந்திக்க தயாராக இருப்பீங்க. எளிதாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய சவால்களை எளிமையாக வந்து கையாளக்கூடிய திறமை இப்போ வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல வெற்றிகளை வந்து கொடுக்க போகுது. நல்ல பலன்கள் வந்து தரும். நல்ல பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும். இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கட்டாயமாக இந்த மாதமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அடுத்ததாக கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க சந்திர கிரகணத்தால் பாதிப்படைய போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த நாளில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். பெரிய அளவில் முதலீடுகள் வந்து செய்யாதீங்க, கவனமாக இருங்க. அதே மாதிரி எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அவசரம் மட்டும் படக்கூடாதுங்க, நிதானமாக தான் இருக்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அதனால் நீங்கள் பாதிப்புகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும். கடகராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனங்களை வந்து செலுத்துங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் கட்டாயமாக நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகுது. பயப்படாதீங்க. பணியிடத்தில் உங்களுடைய தலைமைத்துவ திறமைகள் வந்து கிடைக்கும். பணிபுரியக்கூடியவர்கள் உயரதிகாரிகளுடைய பாராட்டுக்களை வந்து பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்ககிட்ட இருந்து புதிய புதிய விஷயங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம், புதிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலாம். ஸோ உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. முதலீடுகளும் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கோபம் மட்டும் தேவையில்லாதது, கோபத்தை கட்டுப்படுத்தணும். அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சந்திரகிரகணத்தால் கொஞ்சம் எதிர்மறையான விளைவுகள் தான் ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பணியிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோங்க. இல்லைனா பணியிடத்தில் உங்களுக்கு பணி பறிபோகிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லைனா உங்களுடைய இமேஜ் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் சேர்த்து வச்ச மரியாதை, நல்ல ஒரு பழக்கம், இது எல்லாமே வந்து கெட்டு போயிடும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தையும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கவனிச்சிக்கோங்க. பேச்சில் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும், அதுவும் அவசியமானது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு காலமாக நீங்கள் இழந்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை எல்லாத்தையும் இப்போ வந்து உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகுது. ஸோ மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல நிதி ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதுசாக எதுவும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது வந்து ஒரு ரைட் டைமாக இருக்கும். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்ல பலன்களானது கிடைக்க போகுது. அடுத்ததாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் வேலையில் சவால்களை வந்து கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவசரமான முடிவுகளை எல்லாம் கட்டாயமாக எடுக்காதீங்க. பார்த்து நிதானமாக யோசித்து செய்யுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படுது அப்படின்னா கூட அதை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது, மனம் தளரக்கூடாது. தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்களை கொடுக்குங்க. போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. தைரியமாக வந்து கலந்துக்கோங்க. அதே போல் நீண்ட காலமாக சிக்கியிருக்கக்கூடிய பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சந்திரகிரகணத்தால் பாதிப்புகள் ஏற்பட போகுது. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை செய்யுங்க, தெரியலன்னா விட்டுடுங்க. அடுத்தவங்களை வந்து நம்புறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்றதுனால கவனமாக இருக்கணும். அதே நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதுனால ட்ராவல் டைம்லலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இன்னும் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகளையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துனீங்கன்னா தான் எதிர்பாராமல் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரகிரகணம் கொஞ்சம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். பணியிடத்துலேயும் பொறுப்பு கொடுப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கணும். விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். புத்திசாலித்தனமாக யோசித்து செய்யுங்க எது செஞ்சாலும். ஏன்னா எந்த ஒரு முடிவுமே நீங்கள் யோசித்து எடுக்கணும், அதுதான் முக்கியம். குடும்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை இருக்காது.
குடும்பத்தவரோட நல்ல தகவல்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல தகவல் தொடர்பு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப வெற்றியை தான் கொடுக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு சந்திரகிரகணத்தால் நிச்சயமாக வந்து பிரச்சனை இருக்குங்க. அதுவும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட போகுது. அதனால் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் கூட நிறைய தடைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எதையும் ஒழுங்காக செய்ய முடியாது. அதனால் கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் சந்திரகிரகணம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.